காலையில் 6 மணிக்கு நம்ம பஸ்ஸு சீரடிக்கு போயிடுச்சு. அதுவும் ஒரு ஹோட்டல் கிட்ட தான் பஸ்ஸை நிப்பாட்டினாங்க. சரி பிள்ளை குட்டியில் வச்சுட்டு அங்கே இங்கேன்னு அலைய வேண்டாம், இதே ஹோட்டலில் ஒரு 2 ரூமு புக் பண்ணிடலான்னு பண்ணிட்டோம். நம்ம ஃபேமிலிக்கு ஒன்று, நம்ம தம்பி ஃபேமிலிக்கு ஒன்று. வீடியோ பார்க்குற உங்களுக்கு நம்ம இந்த ஹோட்டல் நீட் எப்படி இருக்குன்னு தெரியும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நம்ம இருந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட் ஒன்று, சிங்கிள் பெட் ஒன்று. நம்ம ராத்திரி தங்கி தூங்க போகிறது இல்லை, இருந்தாலும் சொல்லுதேன் பாத்ரூமில் மட்டும் பார்த்து கால் வைக்கணும். லைட்டாக வழுக்கு போட்டுச்சு. இதை எங்கள் அத்தாங்கிட்ட சொன்னதுக்கு போகிற இடம்லாம் பளபளன்னு பார்க்க முடியுமா, நீ தான் பார்த்து கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்கிட்ட இருந்து கோயிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான். கடன் ரெடி ஆகிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பொடி நடையாக கிளம்பிட்டோம். புது இடத்துல பொருளுக்கு ரேட்டை ஏற்றி சொல்லுறதும் பேரம் பேசி குறைச்சி வாங்குறதும் புதுசு இல்லை, பழசு தான். அதே தான் இங்கேயும் சீரடிலையும் நம்ம பார்த்து பத்திரமா வாங்கிக்கிடணும். பொருளெல்லாம் 4ஆம் நம்பர் கேட்டுக்கிட்ட மொபைல் லாக்கர் இருக்குது. ஒரு 5 ரூபாய் ஒரு மொபைலுக்கு அதை கொடுத்து வச்சிடணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபோன்லாம் கோயில் உள்ள அலோடு கிடையாது. இந்த ஷூ செருப்புலாம் வைக்கிறதுக்கு அங்கே அறை இருக்குது, அதெல்லாம் ஃப்ரீ தான் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு 7ஆம் நம்பர் கேட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே தான் பொது தரிசனத்துக்கு வழி. இந்த திருப்பதி திருச்செந்தூர்லாம் ஹால் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹால் கட்டி நம்மளை உள்ளே உட்கார வச்சு கூட்டத்தை பொறுத்து திறந்து விடுதாங்க. ஆனால் ஒரு 1/2 மணி தூரம் நடக்கணும் பார்த்துக்கோங்க. 9:30 மணிக்கு உள்ளே போனோம். 11 மணிக்கு தான் சாய்பாபாவை பார்த்து கும்பிட்டோம். சந்தோஷமாயிட்டு வெளியில் வர்றப்போ திருநாறு பூந்தி பாக்கெட்டு அன்னதானத்துக்கு டோக்கன்லாம் தராங்க. அதை வாங்கிட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட போயிட்டோம். நீங்களாம் சீரடி போயிருக்கீங்களா, கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.